சேலம் அரசு தலைமை மருத்துவமனையில் கருவிலுள்ள குழந்தையின் பாலினம் கண்டறிந்து கூறியதாக கைது செய்யப்பட்ட மருத்துவர் தியாகராஜன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ், தகவல்கள் என்ன? வணக்கம். சேலம் அரசு தலைமை மருத்துவமனையில் அரசு டாக்டராக பணியாற்றி வருபவர் தியாகராஜன். கடந்த வாரம் இவரும் புரோக்கர் போல் செயல்பட்ட ஸ்ரீராம் என்பவரும் அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் சென்டரில் பெண் ஒருவருக்கு குழந்தை ஆனா பெண்ணா என பார்த்து ரூபாய் 20,000 லஞ்சம் பெற்றதாக கூறப்பட்டது. பின்னர் அரசு டாக்டர் தியாகராஜன் மற்றும் ஸ்ரீராம் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்குநரகம் விசாரணை செய்து தற்போது டாக்டர் தியாகராஜனை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தவிர இந்த சம்பவம் தொடர்பாக பெண் ஒருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். நன்றி ரமேஷ், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.